பொண்டாட்டிய முறைச்சு பார்க்கணும். அவங்க லேசா மறைச்சா நாம நல்லா மறைக்கணும். காரணமே இல்லைன்னா கூட சும்மா அவளை கூப்பிட்டு ஓங்கி ஒரு அப்ப அவங்க ஒரு அப்பனா நம்ம ரெண்டு அப்ப திருப்பி அப்பணும். மொத்தத்துல பொண்டாட்டிங்களை அன்பா பேசி திருத்த முடியாது, அடிச்சுதான் திருத்தணும். மொத்தத்துல புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடித்தான் திருத்தணும். வாங்கி போலாம். எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷனோட மாமன். அந்த ஆளோட உன் புருஷனை காரணம் எடுக்கிறதுக்கு டைம் கரெக்டா எடுக்கல மாமா. இட்லியெல்லாம் போன் எடுக்கல மாமா. ஏமாமா ஏன் பாட்டு சொல்ற? படிச்சு படிச்சு சொல்லுங்களா. பொண்டாட்டிகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசாத, சிட்டா ஆக்டிங் பண்ணி கேட்டியா? நீ சிட்டாதான் மாமா இருக்கேன். சிட்டா இருந்தா போன் எடுத்துக்கணும்ல. நீ மறுபடியும் போன போடு. புருஷன் போன்ல இருந்து போன் வந்தா ஃபர்ஸ்ட் ரிங்ல எடுக்கிறதா பொண்டாட்டி. இத்தனை ரிங் அடிச்சு எடுக்கிறனா அந்த கம்யூனிட்டி மதிக்கிறா கண்ட்ரோல். இல்லன்னா கறிக்கடை முறியடிச்ச மாதிரி உன் வாழ்க்கை வீணா போயிரு. குடும்பம் நீ தரதான் பின்வாசல் வழியா நான் ஏன் வர போறேன்? ஓ டைம் ஆச்சா? அதுக்கு தூக்கிட்டேன். இருங்க சாப்பாடு எடுத்துக்கிறேன். மாமா சொன்னது கரெக்ட் தான். இவ்வளவு வேற மாதிரி தான் டீல் பண்ணோம். வாங்க வந்து சாப்பிடுங்க. என்ன இது? சோறு. சோறு இல்ல, பழைய சோறு. எவனாவது சரக்கு அடிச்சுட்டு நைட்டு பழைய சோறு சாப்பிடுவானா? குடிச்சிருக்கீங்களா? புருஷன் நைட்டு லேட்டா வரானாலே குடிச்சிட்டு தான் வருவான். அதெல்லாம் பொண்டாட்டி கேட்க கூடாது. ஓ பொண்டாட்டி கேட்காவா? வேற யார் கேட்பா? பொண்டாட்டிக்கு பதில் சொல்றதுதான் புருஷனோட வேலையா? நாள் பூரா அதே பண்ணிக்கிட்டு இருந்தா வேற வேலை எல்லாம் எப்படி பாக்குறது? வேற என்ன வேலை? வேற என்ன வேலையா? புருஷங்கிறவன் யாரும் தெரியுமா? காலையில வெளியில கிளம்பி போய்